கர்த்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். Genesis 5th chapter, ஆதியாகமம் 5வது அதிகாரம். Genesis 5th chapter. Dear people, we see a man, Lamech, the father of Noah. இங்கு நோவாவினுடைய தகப்பன் லாமேக்கை குறித்து வாசிக்கிறோம். ஜெனசிஸ் 5th chapter, ஆதியாகமம் 5வது அதிகாரம். 27th verse, 27வது வசனம். மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். And all the days of Methuselah were 969 years, and he died. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சமீபத்த பூமியிலே நமக்குண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். And he called his name Noah, saying, This same shall comfort us concerning our work and toil of our hands, because of the ground which the Lord hath cursed. Dear people, we see Noah's father Lamech. நோவாவுடைய தகப்பன் லாமேக்கை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். Here this man of God, the son of Methuselah, மெத்தூசலாவினுடைய குமாரன், the long lived man, நீண்ட காலம் வாழ்ந்த அந்த மனிதன் மெத்தூசலா. The Methuselah, this morning we saw the life of Enoch who walked with God. இந்த காலையில் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கை குறித்து நாம் படித்தோம். ஏனோக்'s son is Methuselah. ஏனோக்கினுடைய மகன் மெத்தூசலா, and the son of Methuselah is Lamech. This Lamech lived 182 years and begat a son. இந்த லாமேக்கு ஒரு 182 வருஷத்துக்கு பின்னால் ஒரு குமாரனை பெறுகிறான். குமாரனை பெறும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? 29th verse, and he called his name Noah, saying, This same shall comfort us concerning our work and toil of our hands, because of the ground which the Lord hath cursed. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். The meaning of Noah was comfort, ஆறுதல் படுத்துகிறவன், ரெஸ்ட், இளைப்பாறுதல் கொடுக்கிறவன். This man, he was truly tired and fed up of the life here in this world. இந்த உலகத்தில் அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அவன் அதிகமாக இந்த உலக வாழ்க்கையை குறித்து மனம் சலித்து போனவனாக, அவன் மேலான ஒரு நாளை எதிர்நோக்கினவனாக அவன் நோவா என்று பெயரிடுகிறான். And we see another man also, Lamech, the generation of Cain. We have seen him also few weeks back. சில வாரங்களுக்கு முன்பாக
இன்னொரு மனுஷனையும் கூட நம்ம வாசித்தோம். ஹிஸ் நேம் ஆல்சோ வாஸ் லாமேக். அவனுடைய பெயரும் கூட லாமேக். ஜெனசிஸ் 4th chapter, ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் எங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகியவேலை பெற்றான். மெகியவேல் மெத்தூசலாவை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். And to Enoch was born Irad, and Irad begat Mehujael, and Mehujael begat Methuselah, and Methuselah begat Lamech. You see the difference between these two Lamechs. இந்த ரெண்டு லாமேக்களுக்கு மத்தியில் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். தி ஃபர்ஸ்ட் பர்சன் த லாமேக், முதலாவது மனுஷன் அந்த லாமேக், he broke the commandment of God. அவன் ஆண்டோடைய கட்டளையை உடைச்சவங்க. Previously God's commandment was to marry one lady for one man. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரியை தான் கல்யாணம் பண்ணும்படியாக தேவன் அங்கு தன்னுடைய கட்டளையை அமைத்திருந்தார். But this man broke that commandment. அந்த கட்டளையை இந்த மனிதன் உடைத்தானுங்க. You see 19th verse, and Lamech took unto him 2 wives. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். So what is the thing that this man dare enough to break the commandment of God? ஆண்டவருடைய கட்டளையை உடைக்கும்படியாக இந்த மனிதன் எப்படி அவனால் துணிகரம் கொள்ள முடிந்தது? Dear people, he didn't have the fear of God. தெய்வ பயம் என்பது அவனுக்கு இல்லைங்க. We live in a generation where there is no fear of God. தேவ பயமில்லாத ஒரு சந்ததியின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Christians also they don't have the fear of God. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தெய்வ பயம் இல்லைங்க. They think that they can see God as they like. அவங்க விரும்புகிறபடி ஆண்டவரை தேடலான்னு நினைக்கிறாங்க. If it is possible, they are willing to go to church. முடியுமானால் ஆலயத்துக்கு போகலாம். Otherwise, let it be. இல்லைன்னா பரவாயில்லை. Dear people, there is no fear of God among Christians today. Do you know that? கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு தெய்வ பயம் இல்லை. In western lands, மேற்கத்திய நாடுகளில் what is the problem? பிரச்சனை என்ன? There is no fear of God. தெய்வ பயம் இல்லை. They don't think that this God is the sovereign God. இந்த தேவன் ஒரு சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. They think that their lives are in their hands. அவங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். They think that they are the people who could determine the future. எதிர்காலத்தை தீர்மானிப்பது தங்களுடைய கைகளில் இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். They don't have the fear of God. As dear people, our future is uncertain. Do you know that? அவளுக்கு தெய்வ பயம் இல்லை. நம்முடைய எதிர்காலம் நிச்சயமற்ற ஒன்று. Dear people, our money can't help us to decide our future. நம்முடைய பணம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க உதவி செய்யாது. Our intelligence can't help us to determine our future. நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய புத்தி தீர்மானிக்க முடியாது. Go to the hospital and see how people with high intelligence, எவ்வளோ புத்தியுள்ள மக்கள், people have a lot of money, பணம், but they never expected that they will get into this sort of things. இந்த விதமான காரியங்கள் அவர்களுக்கு வரும் என்று அவள் எண்ணி பார்க்கல.
diseases, வியாதிகள், circumstances, சூழ்நிலைகள், problems in the families, குடும்பங்களில் பிரச்சனைகள். They would have never dreamt of such things in their lives. அவருடைய வாழ்க்கையில் அவிதமான காரியங்களை எண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. Dear people, your future is not in your hands. உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கரத்தில் இல்லை. Know that. தெரிஞ்சுக்கோ. Acknowledge it. அதை ஏற்றுக்கொள். Humble yourself. உன்னை தாழ்த்து. That will be safe. அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். This man Lamech, இந்த மனிதன் Lamech, took unto him 2 wives. And what he did, என்ன செய்தான்? And he did such a havoc. அவ்வளோ ஒரு துணிகரமாக அவன் பாவத்தை செய்கிறத பாருங்களேன். 23rd verse 23வது வசனத்தில் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். He had a commandment. He had a command over his wives. அவருடைய மனைவிகள் மேலே அதிகாரம் செலுத்தினான். And he excuses of the sins which he committed. அவன் செய்த பாவத்தை நியாயப்படுத்துகிறான். என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். And Lamech said unto wives, Ada and Zillah, hear my voice. Ye wives of Lamech, hearken unto my voice. என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். I have slain a man to my wounding. என்ன அவன் தாக்குனா நான் அவனை காலியே பண்ணிட்டேன். He attacked me and I killed him. And a young man to my hurt. இன்னொரு வாலிபனையும் அவிதமாக தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். He justifies his action. உடைய செயலை நியாயப்படுத்தினாங்க. Dear people, how many Christians today justify their ways of behavior? எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நடத்தைகளை நியாயப்படுத்துகிறார்கள்? Because he was strong enough to kill a man, to kill 2 people, 2 மனிதரை கொல்லும்படியாக பலசாலியாக இருந்ததுனால he was boasting. அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். Dear people, your boasting will never help you. Do you know that? உன்னுடைய மேன்மை பாராட்டல் உனக்கு உதவி செய்யாது, தெரியுமா உனக்கு? But dear people, this morning we saw every sin that you commit, God will bring into judgment. நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். Every idle word which you speak will be brought into God's judgment. நீ பேசுகிற வீணான வார்த்தை ஒன்றும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். I believe this word. இந்த வார்த்தையை நம்புகிறேன். It will never pass away. ஒளிந்து போகாது. Dear people, we live in a society where there is no fear of God. தெய்வ பயம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You have a soul. உனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. A day will come in which you will die. ஒரு நாள் நீ மரிக்க போகிறாய். Your body will go to the dust and உன்னுடைய சரீரமானது மண்ணுக்கு போகும். Your soul will go to God. தேவனிடத்தில் போகும். If you have not trusted God in your life, உடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உண்மையாக நீ நம்பலைன்னா, if you don't live with the fear of God in this life, இந்த வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாமல் நீ வாழுவாயானால், I tell you dear people, your every sin will be brought into judgment. உடைய ஒவ்வொரு பாவமும் நியாய தீர்ப்பில் கொண்டு வரும். You can't excuse yourself. உடனே அது சாக்கு போக்கு சொல்ல முடியாது. Christians, they don't have the fear of God these days. Do you know that? கிறிஸ்தவர்கள் தெய்வ பயமற்றவர்களாய் வாழ்கிறார்கள் இந்த நாட்களில். அது உனக்கு தெரியுமா?
people without the fear of God, the people who are in the church, சபையில் போகிறவர்கள், who call themselves they are saved, ரட்சிக்கப்படன் சொல்லுகிறவர்கள், they don't have the fear of God, தெய்வ பயம் இல்லை. But another lawmaker, இன்னொரு lawmaker நம்ம பார்க்குறோம். This man, a man of God. இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவன். He is the father of Noah. நோவாவுக்கு தகப்பன். I am sure that Noah had a contribution from his father. நோவா அவனுடைய அப்பாவினிடத்தில் இருந்து ஆவிக்குரிய அந்த நன்மைகளை பெற்றிருப்பாங்க. I'm sure life would have been such a wonderful contribution to the person Noah. நோவாவுக்கு லாமேக்கினுடைய வாழ்க்கையானது உண்மையாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். Dear people, it's a curse that Christians, they don't have the fathers and mothers who fear God. தேவனுக்கு பயப்படுகிற பெற்றோர்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இன்றைக்கு இல்லைங்க. லாஸ்ட் வீக் ஐ ஸ்போக் வித் எ ஃபேமிலி. கடந்த வாரம் ஒரு குடும்பத்தோடு கூட பேசி கொண்டிருந்தேன். And they said that their son want to study here. என்னுடைய மகன் இங்கே படிக்க முடியாது விரும்பின பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. And the basic understanding is missing in the parents. பெற்றோருடைய அடிப்படையான ஒரு விளங்குதல் கூட இல்லைங்க. Do you have an understanding whether it is safe for your child to go and study? உடைய பிள்ளை அங்கே போய் படிக்கிறது பாதுகாப்பாக இருக்குமா? இஸ் இட் காட்ஸ் வில்? அவனுடைய சித்தமா அது? ஹேவ் யூ எவர் ப்ரேட் ஃபார்? அதுக்காக நீ ஜாம் பண்ணியிருக்கிறையா? 2 days back I certified to a college in America about a student. ஒரு மாணவனுக்காக ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் 2 நாட்கள் முன்பாக நான் கொடுத்தேன். The parents, they wanted to put their son in America to study. அந்த பெற்றோர்கள் அந்த பையன் அமெரிக்காவில் படிக்கணும்னு சொல்லி விரும்பினையா. I don't know whether they truly prayed and sought the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் செய்தார்கள் எனக்கு தெரியல. What happened to you? Do you know that? என்ன நடந்தது தெரியுங்களா? 2 boys in a room. ஒரு அறையில் 2 பசங்க. The other boy a gay. அந்த 2வது பையன் ஆண் புணர்ச்சிக்காரன். யங் மேன், யங் பீப்புள், மேபி 16. So this boy was not able to sleep soundly. இந்த பையன் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியல. He was afraid at any time he may came upon and fell upon this boy. அந்த பையன் எந்த நேரத்தில் வேணால் வந்து மேலே விழுந்துருவானோன்னு பயப்பட்டான். ஸ்லீப்பிங் டிஸார்டர். தூக்கத்தில் சரியாக அவன் தூங்க முடியல. He is suffering with that. Even now தூக்கத்தினுடைய காரியத்தை அவன் இன்னும் கஷ்டப்படுறான். So the authorities, when they were requested to give a separate room, ஒரு தனி அறை கொடுக்கப்படுமையாக அது அதிகாரிகளை கேட்ட பொழுது, they said we need a medical advice and certificate. Medical advice and a certificate வேணும். So there were in that brochure so many questions were there. அநேக கேள்விகள் இருந்தது. Why you recommend this boy a separate room? What is the trouble with him? So many questions. So I wrote everything. His father was requesting me. I was actually so many works I was in. நிறைய வேலைகள், but in the night I made it a point to write it and send it. அதை எழுதி அனுப்பும்படியாக. Because for that boy also to join that college in US, I certified at the last minute all the medical certificates. எல்லா மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் நான் தான் பண்ணினேன். I filled up everything. So he got admission. It's very good. Admission கிடைச்சிருச்சு. But now the parents are really troubled. பெற்றோர்கள் கலக்கம். The very purpose of his study is missing. படிக்க முடியாத அந்த காரியம் அங்கே தவறாக போயிட்டுருக்கு.
They are now in India. இந்தியாவில் இருக்காங்க. Dear people, parents, they don't have fear of God these days. Do you know that? பெற்றோர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தால் they will first pray to God. தேவனிடத்தில், Lord, is it advisable for me? Where should I admit? எங்கே படிக்க வைக்கணும்? Is it right place? Will it be spiritually profitable? ஆவிக்குரிய பிரகாரமாக அது பிரயோஜனமாக இருக்குமா? They don't think. They think of the education and many other things. படிப்பு மற்ற காரியங்களை யோசிக்கிறாங்க. But have you ever prayed? அப்படி ஜெபிச்சிருக்கிறையா? No fear of God. Dear people, I am ashamed to say, தெய்வ பயம் இல்லை. You don't have the basic understanding. அடிப்படையான விளங்குதலை கிடையாது. When my son, when we were in Kolligils இருந்தப்போ, he finished, and when he finished 10th standard, he studied up to 10th standard in Kolligils. 10வது வரைக்கும் கொல்லிமல்ல படித்தோம். When we put him in the school, we asked to put him in the school போடும் பொழுது, we came to Namakkal, very good schools, even in these days, very good schools. நல்ல to get medical seat, நல்ல medical seat கிடைக்கிறதுக்கு so many good schools were there. When we went there, அங்கே போனப்போ அவங்க சொன்னாங்க, they can't go out on Sunday. No, they can't go to church. சர்ச்சுக்கு போக முடியாது. We said no. It is not important for him to get a degree, medical degree. ஒரு medical degree பெறது முக்கியம் இல்லை. His spiritual, he must be safe spiritually. ஆவிக்குரிய பிரமா பாதுகாப்பாக இருக்கணும். You know what we did? என்ன செஞ்சு தெரியுங்களா? Near Namakkal there is a village, ஒரு கிராமம். But there is a Baptist church there. ஒரு சின்ன Baptist church இருக்கு. Small, in those days very few people. Many of you may know Pastor Manivannan. Small church. We helped a lot in building up the church and சபை கட்டுறதுல. So we put him in that school, the village school, because he can go on Sunday to the church. சபைக்கு அவன் போக முடியுங்கிறதுனால அந்த ஸ்கூலில் போட்டுங்க. Dear people, parents, you are responsible to pray and find out the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிய. No fear of God. தெய்வ பயம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But you know what? Lawmake என்ன? His expectation, you see, அவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பாருங்கள். He will be a comfort. ஒரு ஆறுதல் கொடுப்பவனாக இருப்பான். He will give rest. Because he was expecting the positive way of living from his son. அவருடைய மகனின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியத்தை அவன் எதிர்நோக்குதலோடு விசுவாசத்தோடு பேசுகிறான். Dear people, I am afraid. Even this very church, இந்த சபையில் கூட, how many parents are there who have the fear of God? தெய்வ பயங்கிறது எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? I want to be very plain with you. தெளிவான பேச விரும்புகிறேன். This world is a place where there is no fear of God. தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகங்க. How God honored this lawmaker. The lawmaker, ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார். I am afraid that many Christian parents, they miss the will of God for their children in their lives and they suffer the consequence of it. அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் இழந்து போனவர்களாக, அதனுடைய பலனை அறுக்கிறவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Do you know that? Because if you know that there is a God, ஒரு தேவன் இருக்கிறார். He is not simply a God who is in letters. He looks at you. உன்னை பார்த்துட்டு இருக்காரு. He hears you. உன்னை கேட்டுட்டு இருக்காரு. What are all the things that you are seeing? This God knows. நீ எதை பார்த்துட்டு இருக்கிற தேவன் அறிவார். When you look at the cell phone, பார்த்துட்டு இருக்கும் பொழுது, how is your thoughts? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி? How is your looks? உன்னுடைய பார்வை எப்படி இருக்கு? When you talk your word, ஒரு வார்த்தை பேசும் பொழுது,
God hears. தேவன் கேட்கிறார். You can't simply talk and go. நீ பேசிட்டு போயிட முடியாது. It's all recorded in your very heart. உடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. I have shown you many times. பாடியிருக்கேன் in Jeremiah. Is it not? This word, Bible says every idle word you have to give an account. நீ பேசுகிற ஒவ்வொரு தவறான வார்த்தை கொடுத்து கணக்கு கொடுக்கிறான். யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஹோலி காட். இந்த பரிசுத்தமான தேவனிடத்தை தப்பிக்க முடியாது. Why you that you can boast against God? தேவனுக்கு எதிராக நீ மேற்கொண்டு போராட நீ யார்? Why you? Simply you are up. I tell you, dear people, if you safely reach home this evening, that is God's grace. உன் வீட்டில் போய் மாலையில் பத்திரமாக போய் சேர்ந்தா தேவனுடைய கிருபை தெரியுமா? No fear of God in the families today. குடும்பங்களில் தெய்வ பயம் இல்லைங்க. No honor for the Lord. தேவனுக்குரிய கனம் இல்லை. God asks, தேவன் கேட்கிறார். In Malkiah, turn with me, மல்கியா புத்தகத்தில் தேவனை தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? He says this. இதை குறித்து அவர் பேசுகிறார். Dear people, it is a message to you this evening. இந்த மாலையில் இந்த செய்தி ஆண்டவர் உனக்கு தான் கொடுக்கிறார். What is your response? என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறேன். What the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியா, the book of மல்கியாவின் புத்தக மேலக்கி, வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே ஆண்டவர் கேட்குறாரு. First verse. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சொல்கிறாரு, இந்த 6th verse, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியம் கனம் பண்ணுகிறார்களே, என் பிதா நான் பிதாவானவள் எனக்கு என் கனம் எங்கே? இந்த கடவுள் உனக்கு தெரியாதா? இந்த கடவுள் ஜீவனில் உனக்கு தெரியாதா? இவர் உன்னை தண்டிக்கக்கூடியவன் தெரியாதா? அவருடைய உயிர் அவர் கையில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ நினைச்சபடி வாழலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்சல்யூட்லி ஃபூலிஷ். இந்த தேவன் தான். இஸ் காட். நீ பேசும் பொழுது பயப்படு. வீணான வார்த்தையை பேசாத. உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. நீ பேசுறதை கேட்குற ஒரு தெய்வம் இருக்காருன்னு நினைச்சுக்கோ. அருமையானவர்களே, இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவ மத்தியில் தெய்வ பயம் இல்லைங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். நோ ஃபியர் ஆஃப் காட் அமங் கிறிஸ்டியன்ஸ். இட்ஸ் வெரி சேட், வெரி சேட். அவங்க என்ன நினைக்கிறாங்க? தங்கள் பிள்ளைகள் டாக்டராக இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஐ டெல் யூ டியர் பீப்புள், யூ ஸ்பாயில் தேர் லைஃப்ஸ். அவங்க வாழ்க்கையை நீயே கெடுத்துற. தெய்வ பயத்தை நீ புகட்டலை. யூ நாட் டோல் தெம் ஃபியர் காட். தேவனுக்கு பயப்படுங்க. தெய்வ பயம் குடும்பத்தில் இல்லை. நோ ஃபியர் ஆஃப் காட் இன் த ஃபேமிலி. நோ ப்ரேயர், ஜபம் இல்லை. நோ ஹானர் ஆஃப் காட், தேவ கனம் இல்லை. Why today's Christians, they can't live as a witness? இந்த கிறிஸ்தவர்கள் ஏங்க சாட்சியாக வாழ முடியல? Your neighbor Hindus, they don't see much of the difference between you and them. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இந்துக்கள் உனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியல, தெரியுங்களா? I tell you the fact, இதுதான் உண்மை. அதனால தெய்வ பயம் இருக்குனுங்க. We should have the fear of God. This God is a God. இன்றைக்கி நீயும் நானும் பழைச்சிருக்கேன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மர்சி. உடைய இறக்கங்க. நம்முடைய பாவத்துக்குதான் 103 Psalm 103, நம்முடைய பாவத்துக்குதாக ஒரு தண்டிக்கலை, தெரிஞ்சுக்கோ. நீ நீதியான மனுஷன் நினைக்காத. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் அ ரைச்சியஸ் மேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மர்சி யூ ஆர் அலைவ் டுடே. அவருடைய இறக்கத்தினால நீ இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற. நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஐ நோ வாட் ஐ ஆம். நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஐ நோ மை விக்கெட் ஹார்ட். என்னுடைய பொல்லாத இருதயம் எனக்கு தெரியும். ஐ க்ரை டு காட். தேவனிடத்தில் நான் கதறேன், லார்ட் கீப் மீ ஹம்பிள். தாழ்மையாக காத்துக்கொள்ளுங்க. Dear people, these days no fear in the churches. Do you know that? சபைகளில் தெய்வ பயம் இல்லை. They sing and dance. பாடுறாங்க, ஆடுறாங்க. Where is the fear of God? எங்கே தெய்வ பயம் இருக்கு? Worship the Lord with holiness, பரிசுத்த with the beauty of holiness, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகிற அந்த பயம் எங்கெங்கே இருக்குது? நினச்சா வரேன், நினச்சா போவேன்றாங்க. இன்றைக்கி
If they have time, they will go. No honoring God, Lord's day. தேவ நாளை கனப்படுத்துகிற காரியம் இல்லை. Dare enough, you will reap the consequence, whoever may be. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ அறுக்க வேண்டிய ஒரு நாள் ஒன்று தெரிஞ்சுக்கோ. You may live long 100 years, but 110, God will reap everything made you to make you to reap. 100 வருஷம் வாழ, 110 வருஷம் வாழ, ஆனால் ஒரு நாள் நீ அறுக்கத்தான் வேணும். You can't escape from this holy God. பரிசுத்தமான தேவனிடத்தில் தப்பிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. After all, you are a person with the breath of the nostrils. At any time it will just disappear. நாசியில் சுவாசமில்ல மனுஷன் தான் நீ. உன் சுவாசம் எந்த நேரத்தில் வேணாலும் போய்விடும், தெரிஞ்சுக்கோ. You know how many people sitting dying, உட்காந்து செத்து போகிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க? How many people traveling, after the travel when they go and try to wake them up, பிரயாணம் முடிஞ்ச பின்னால் எழுப்பும்படியாக முயற்சி பொழுது he died. Your breath is in his hands. உன்னுடைய சுவாசம் அவர் கையில் இருக்குதுங்க. We see a young man in the Bible. வேதத்தில் ஒரு வாலிபனை நம்ம பார்க்குறோம். Dear people, teach your children the fear of God. தெய்வ பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீங்கள் தெய்வ பயத்தோட வாழுங்க. God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். We see in the Genesis, ஆதியாகம புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். We see a young man, ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Dear people, 39th chapter of Genesis, ஆதியாகம 39வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கையில் விதமான ஒரு காரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? This young man, the வாலிபன் Joseph. Dear people, it was a terrible temptation, பயங்கரமான சோதனை. I'm sure that lady would have been beautiful. ஒரு அழகான பெண்ணாக இருந்திருப்பா. It was a time for him to commit sin freely. பாவத்தை செய்வதற்கு சரியான வாய்ப்பு. What did he say? அவன் என்ன சொன்னான்? அவன் சொன்னதெல்லாம் அதுதாங்க. 9th verse, 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? How could I commit this sin? Therefore, he was in a foreign land. ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. The fear of God, அருமையானே, the fear of God is the most important thing for every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? தெய்வ பயங்க. தெய்வ பயம். நீ நினைக்கிறபடி வாழலான்னு நினைக்காத. இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். நினைக்கிறபடியெல்லாம் வாழுவன். டோன்ட் திங்க் தட் யூ கேன் லிவ் ஆஸ் யூ லைக். டியர் பீப்புள், we ought to humble. தாழ்மைப்பட வேண்டிய. He is a God. He is a God of the Bible. இந்த வேதம் சொல்லுகிற தேவன். The God who divided the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர். The God who is true to his word, அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். Those who seek him humbly, God definitely help them. தாழ்மை அவர்களை தேடுவர்களுக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்கிறார். He gives victory over sin. பாவத்தின் மேலே வெற்றியை கொடுக்க. I always thank God. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. In every prayer, Lord, how you saved me. எப்படி ரட்சித்தீங்க? How you given me victory over sin. பாவத்தின் மேலே ஒரு வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. Dear people, age is not a problem. வயசு முக்கியமானதில்லை. The same intensity of evil there in your thoughts and desires. உன்னுடைய விருப்பங்கள் எண்ணங்களில் நிறைய பேர் வயசாகிட்டா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே. No more wicked people they are. Dear people, some people talk very bad. I know my father himself, என்னுடைய அப்பாவுக்கு தெரியும். How he used to talk all evil things. பொல்லாத காரியங்களை with a double meaning. Dear friend, this God is a holy God. பரிசுத்தமான தேவன். When we saw the attributes of God, தேவனுடைய
குணநலங்களை பார்த்து, இஸ் a God who is holy, பரிசுத்தமான தேவன். Isaiah said, "Oh unto me, ஐயோ அதமானேன்." Dear friend, we must fear God. தேவ பயம் இருக்கணும். ரட்சிப்பில் இருக்கிற ஒரு காரியம் humility and that fear of God. தெய்வ பயம் இருக்குங்க. It is not simply saying I am saved. ரட்சிக்கப்பட்டுங்க. The fear of God is you have fear of God. தெய்வ பயம் இருக்கா? Do you really humbly bow down before Him? Lord, help me. In every way of living, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுல நான் எனக்கு உதவி செய்ய நீ ஜெபம் பண்ணுறியா? I spoke many years back, 3 important prayers which I pray. நான் செபிக்கும்படியான 3 முக்கியமான ஜெபங்களை குறித்து நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். I always pray to God, Lord, have mercy upon me, a poor sinner. ஏழை பாவியாக என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. St. Paul says, Jesus came into the world to save sinners. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Of them I am the chief. இதில் பிரதான பாவி நான். The blind man, when Jesus was passing through Jericho, எரிகோ பக்கமாக அந்த போகும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், O son of David, have mercy upon me. Dear people, we ought to cry to God, have mercy upon me, O God. ஆண்டவரே என் பேரில் கிருபையாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே. I don't know what to do. என்ன செய்ய தெரியாது. So this is the first prayer. The sin of that publican. அயக்காரனுடைய அந்த ஜெபம் தான் என்னுடைய. Do you know what is the second prayer of mine? என்னுடைய ரெண்டாவது ஜெபம் என்ன? Psalm 19, சங்கீதம் 19. This is the second prayer which I always pray. Psalm 19, சங்கீதம் 19. இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? What does he pray? சங்கீதம் 19 நாம் பார்க்குறோம். Psalm 19, 13th verse. 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமா சொல்கிறேங்க, நிறைய நீங்கள் பாவம் செய்கிறது துணிகரமாகவே நீங்கள் செய்கிறீங்க. presumptuous, you commit presumptuous sins. உனக்கு தெரியாதுன்னு இல்லை. Many times you are presumptuous in disobeying God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீ உனக்கு தெரியும், பட் ஸ்டில் disobey. That is sin of presumptuous. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். அவைகளை நான் ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உத்தமனாகிய பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். I'll be safe from such a terrible catastrophe. பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன் ஆண்டவரே. அப்படின்னா என்னென்னா, பின்னால் நான் பெரும் பாதகத்தை நான் அறுக்கவேன் ஆண்டவரே. ஐயோ, நான் பெரும் பாதகத்தை நான் சுமக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் துணிகரமாக வாழ்ந்துடுறேன், இன்றைக்கி துணிகரமாக நான் செஞ்சிட்றேன். ஆனால் ஒரு நாள் அதை நான் சுமக்க வேண்டி இருக்கும். அதனாலே தெய்வ பயங்கிறது உங்கள்கிட்ட இல்லைன்னா உடைய வாழ்க்கை ரொம்ப ஆபத்தில். யூ ஆர் இன் கிரேட் டேஞ்சர். அப்சல்யூட்லி யூ ஆர் இன் கிரேட் டேஞ்சர். சில பாவங்கள் முந்திக்குது, சில பாவங்களை ஆண்டவர் பின்னால் தான் செய்கிறார். நீங்கள் தொடர்ந்து பைபிள் ரீடிங்கை வாசித்தா தெரியும். ஒரு ராஜா, கிங் செட், the people of Israel, they conquered him. இஸ்ரேல் மக்களை ஜெயித்த பொழுது அவருடைய கை விரலெல்லாம் கட் பண்ணி, they all cut the fingers of their legs and hands. And he said, சொல்கிறான் அவன், I cut the fingers of the hands and the legs of 50 kings. 50 ராஜாக்களுடைய கைவிரல் கால் விரலை நான் வெட்டினேன். இப்போ ஏன் கைவிரல் கால் விரல் ஆண்டவர் வெட்டிட்டார்? Dear people, we should have the fear of God. தெய்வ பயம் நமக்கு இருக்கணுங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழணும். நீ எங்கே இருந்தாலும் சரி, wherever you are, you must really fear God. தேவனுக்கு பயந்து வாழ
God will be with you. தேவனோடு கூட இருப்பார். What the Bible says. For 13th verse, Psalm 19:13. Keep back thy servant also from presumptuous sins. Let them not have dominion over. Then shall I be upright, and I shall be innocent from the great transgression. மகா பெரிய பாதகத்துக்கு நான் விலை இருப்பார். அருமையானே, உன்னுடைய பாவம் ரொம்ப அதிகங்க. இந்த கல்வாரி அண்ட போகும் பொழுது தான் நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். Forgive my sins. Forgive my sins, Lord. ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னியும். Dear people, every sin you have to reap. உன் பாவம் ஒவ்வொன்றையும் நீ அறுக்கணும், தெரிஞ்சுக்கோ. Unless it is being cleansed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் அது கழுவப்படாமல் இருந்தால் ஒன்று ஆண்டவர் அறுப்பார். He reaped it on the cross. So you go and humble yourself before God. ஆண்டவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்துற. அடுத்தது என்னென்னா, இல்லைனா நீ அறுக்கணும். You must reap. Can you reap all your sins? உடைய பாவம் அத்தனை. நான் நரகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்படுவான். The sin, the sufferings of one person differs from other person. Because ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்திருப்பான். He would have been a good man. He would have committed less sins. கொஞ்சமாக செய்திருப்பான். But even though his sins are not washed, பாவம் கழுவப்படலைன்னா கூட, but the other fellow, இன்னொரு நிறைய பாவம், he would have committed lot of sins. He will suffer a lot. அதிகமாக அவன் இவனை விட நரகத்தில் ஒவ்வொருடைய அளவும் ஒவ்வொரு வித்தியாசம். எவ்ரிபடி. ஸோ ஈச் பர்சன் இஸ் ரிவார்டட் அக்கார்டிங்லி. Okay, don't think that your sins all will fly away. பாவமெல்லாம் போயிடும் நினைக்காதங்க. யோபு சொல்கிறார், என் பாவத்தையெல்லாம் ஆண்டவரே ஒரு கட்டாக கட்டி வச்சிருக்கிறீர். You have bundled all my sins. Your sins are all bundled, dear friend. If you have not come to the cross, சிலுவை என்ற நீ வரலன்னா, you will reap it. அதை நீ அறுப்ப. Surely the Bible says you have to reap it. நீ அறுத்து தான் ஆகணும். You can't say, you can't argue with God. தேவனோட நீ பேச முடியாது. He is God. ஒரு தேவன். அடுத்த ஜெபம் என்னதுங்களா? What I pray. Psalm 39. Psalm 139. 131வது சங்கீதம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? 131வது சங்கீதத்தில் இங்கே சொல்லும்படியான காரியத்தை நம்ம பார்க்குறோம். What God says here. Here the Bible says, 23:24. Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். And see if there be any wicked way in me, and lead me in the way everlasting. அருமையானே, Bible says Christians are committing greater sins. Do you know that? கிறிஸ்தவர்கள் இன்னும் மகா பெரிய பாவங்களை செஞ்சிட்டு இருக்காங்க, தெரியுங்களா? Those who say that they are saved, they are the people who are committing big sins. ரட்சிக்கப்பட்டான்னு சொல்கிறவங்க தான் நிறைய பாவத்தை செய்கிறாங்க. Turn with me Hebrews 6. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுது? உனக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபைகளை கொடுத்துருக்கார். ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ அதை அலட்சியப்படுத்துகிற. யூ டெஸ்பைஸ் காட்ஸ் லவ். 5வது வசனம், 5th, 6th, 4th. For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். உன்னுக்கிட்ட பழைய வாழ்க்கை இல்லையே,
நீ சரியாக ஜெபமே பண்ணுறதில்ல, வேதத்தை சரியாக வாசிக்கிறதில்ல. யூ ஆர் கம்ப்ளீட்லி கூல் டவுன். உனக்கு ஆண்டவருடைய காரியங்களை முக்கியம் இல்லை. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் திங் அண்ட் தட் திங். அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒழிய ஆவிக்குரிய காரியங்களில் யூ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். உனக்கு ஆர்வம் இல்லையா? ஏதோ நீ கடனுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற, யூ ஜஸ்ட் கம் அண்ட் ஜஸ்ட், பட் யூ டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரில் யூ டோன்ட் ஹேவ் ஃபர்வென்ட் டிசையர் டு சீக் காட். தேவனை கருத்தாய் தேடுகிற காரியம் இல்லை. என்றைக்கோ யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னதை வச்சு உன்னுடைய வாழ்க்கையில் வண்டியை ஓட்டிகிட்ருக்கிற. யூ ஆர் ரன்னிங். somebody said you are saved and you think that you are saved and you are running in the path of destruction. அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஆண்டவருக்கு என்ன தொடர்பு இருக்குது நான் கேட்குறேன். Can you dare enough to say that I know God and God knows me? தேவனை அறிந்திருக்கிற, தேவனை அறிந்திருக்கிற. அவர் என்ன சொல்வார் உன்னை பார்த்து? உன்னை தெரியாதுன்றவார். He will say, I know you not. உங்களை அறியேன். ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி. I know you not. இன்னைக்கு எப்படி வாழ்கிற? How are you today? தெய்வ பயத்தோடு வாழ்கிறையா? Do you live with the fear of God? ஐயோ ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன்? Where am I? Can God testify that you are the child of God? ஆண்டவருடைய பிள்ளைன்னு உன்னை பற்றி சொல்ல முடியுமா? How many times you are very bold enough in talking nonsense? மதியனமான காரியங்களை நீ எவ்வளோ சீக்கிரம் தைரியமாக பேசுகிற. ஜெபம் பண்ண மாட்டாங்கிற, பைபிள் வாசிக்க மாட்டாங்கிற. Beware dear friend, you live without the fear of God. தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற. You have to reap it. அறுக்கணும், தெரிஞ்சுக்கோ. He is God. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இதெல்லாம் 6வது மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதிப்பது கூடாத காரியம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவா சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. The final decision is to cast you into the hellfire. You are worthy for that, dear friend. அதுக்கு தான் நீ தகுதி கடைசியில். Will you repent before God? தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பி, ஆண்டவரே தெய்வ பயம் என்கிட்ட இல்லை. I don't have the fear of God. உம்மிடத்தில் நான் தெய்வ பயம் இருந்தால் அவரை எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே you will help me to live a life pleasing to thee. மிக பிரியமாய் நான் வாழணும். என்னுடைய பேச்சு சிந்தை நடத்த உன்னை பற்றி எனக்கு தெரியாது. I don't know how you are in your home. வீட்டில் எப்படி வாழ்கிற எனக்கு தெரியாது. I don't know, but God knows. தேவன் அறிஞ்சிருக்கார். Who knows your life? உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும். Who knows your desire? உன்னுடைய விருப்பம் தெரியும். Who knows your decisions? உன்னுடைய தீர்மானங்கள் தெரியும். ஆண்டவர் நான் பார்த்து சொல்லுவாரா, this child is my child, என்னுடைய பிள்ளை. We have a தேவனோட ஒப்புரவான வாழ்க்கை. reconcile with God. Have you ever reconciled with God? தேவனோட ஒப்புரவாக இருக்கிறையா? When there are evil things coming up, பொல்லாத காரியம், Lord forgive me, மன்னியம், wash me thoroughly. அதுமாதிரி இந்த நீ உலகத்தில் வீடும் காடும் பணமும் சம்பாதிக்கிறதுக்காக ஆண்டவர் இங்கே வைக்கல. God has not put you here to build houses, lands and buy money. Here you are put for the preparation of eternity. நித்தியத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனால் நீ அதை விட்டுட்டு இதை பிடிச்சிட்டு தெரியுறியே. You left off that and you sought after this. How can God be pleased with you? தேவன் உன்னை குறித்து எப்படி திருப்தியாக சொல்ல முடியும்? Can God say, this is my child, என்னுடைய குமாரன்? Dear friend, fear of God is missing in your life. தெரிஞ்சுக்கோ, தெய்வ பயம் வாழ்க்கையில் ரொம்ப போச்சுங்க. தெய்வ பயம் போச்சு. நீ வண்டி சும்மா ஓட்டிகிட்டு இருக்கிற. You call yourself Christian, but you don't have ஜீவன் உங்கள்கிட்ட இல்லை. You don't have life in you. You don't have life to desire God and the things of God. தேவனுடைய காரியங்களை வாஞ்சிக்கக்கூடிய அந்த ஜீவன் உங்கள்கிட்ட இல்லையா? You are dead. Already dead. நீ செத்து போயிட்டு. சரீரத்தில் நீ ஒரு நாள் சாரதுக்கு ஆத்மாவில் செத்துட்ட. You are already dead.
Let us come to God. தேவனிடத்தில், Lord forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். Forgive me Lord, என்னை மன்னியும். I lived a life without the fear of God. தெய்வ பயம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை நான் கற்றுக் கொடுக்கல. I have not taught the fear of God to my children. I am a man of failure. தோற்று போனோம். Lord wash my sins. என்னுடைய பாவங்களை கழுவு. How many times I spoke words of bitterness, anger, jealousy. எத்தனை முறை கசப்பு, பொறாமை, கோபம், வார்த்தைகள். அதுமாதிரி உன்னுடைய ஆத்மா முக்கியங்க. சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ தான் நரகத்துக்கு போகிறதும் மோட்சத்துக்கு போகிறதும் உன்னுடைய ஆத்மா தான். இட்ஸ் நாட் அதர்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜாக்கிரதையாக இல்லைன்னா வேதனை சொல்லுது. உன்னை அழைப்பை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இரு. Beware to make it certain of your calling. வேதம் என்ன சொல்லுது? உடைய அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள். அப்படின்னா என்ன? என் ஆண்டவர் அழைச்சு அவருடைய பிள்ளையாக வச்சிருக்காரா? Is God has kept me as his child? Dear friend, is a warning which God sends you. தேவன் அனுப்புகிற fear of God is missing in your life. வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லை. ஏதோ கொஞ்சம் பணமும் அது இது வச்சுருக்கிறதுனால நீ நல்லா வண்டியை ஓட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிற. அதுவே வாழ்க்கையில் ஸ்னேர். த சேம் திங் இஸ் அ ஸ்னேர். நீ ஒரு வேளை ஒரு கூலிக்காரனாக இருந்தால் கூட மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கும். Your money is cursed. உன்னுடைய பணம் சபிக்கப்பட்டது. Your comfort is cursed. உன்னுடைய சௌகரியம் சபிக்கப்பட்டது. உன் வாழ்க்கையில் மனம் திரும்ப முடியாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கு. கம் டு த கிராஸ். சிலுவை ஆண்டவா, தாழ்த்து. ஆண்டவரே, தெய்வ பயம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். தெய்வ பயம் எனக்கு தார் ஆண்டவரே. உமக்கு பயந்து நான் வாழணும். நான் எங்கே இருந்தாலும் சரி, யோசேப்பை போல், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, யோசேப்பை போல் நான் வாழணும். ஐ ஷுட் லிவ் லைக் ஜோசப். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தேவன், நீர் தேவாதி தேவன். உமக்கு முன்பாக நாங்கள் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கோன்னா அது உடைய கிருபை ஆண்டவரே, உடைய இரக்கம் தாப்பனே. வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தயவாய் மன்னியும் தாப்பனே. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் கிறிஸ்தவ பயம் இல்லை. பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்தில் அவங்க வரணுன்னு அவங்க தீர்மானித்து போகிறதில்லை. ஐயோ ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்தரலாம். உமக்கு எதிராக நாங்கள் போராடி ஜெயிக்க முடியுமா? உமக்கு எதிராக நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்து வெற்றி பெற முடியுமா? ஐயோ, எங்களை போல மதிகேடர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. போதும் தாப்பனே. இவ்வளோ நாள் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்தது போதும். ஆனால் இனிமேல் அப்படி அங்கே வாழ வேண்டாம். இனிமேல் வேண்டாம். எங்கே இருந்தாலும் சரி, தெய்வ பயத்தோடு ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் இருக்கா? என்னை மன்னியும், நித்திய வழியில் நடத்தும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும். நான் நினைச்சதெல்லாம் செய்கிறேன், மன்னியும் ஆண்டவர். இடத்துல நான் கேட்கல ஆண்டவரே, நான் இதை செய்யட்டுமா? நான் என்ன சித்தம் செய்யத்தமாக இருக்க கேட்கல. ஐயோ ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும், மன்னியும் ஆண்டவரே. நேர்மையான மக்களை மன்னியும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் கிருபையாக பேசும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, உம்முடைய நியாய தீர்ப்பை சந்திப்பு இருக்குன்பாக இது கிருபையின் காலமாக இருக்கிறது. மன்னித்து மனந்திரும்ப செய்யும் ஆண்டவரே. துணிகரமாய் போய் ஆண்டவரே, உடைய ஆத்மாவை அழித்து போட வேண்டாம். நரகத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே முடிவில்லாத நித்தியத்தில், ஐயோ அன்றைக்கு போதகர் சொன்னாரே, நான் கேட்கல. மனம் திரும்ப வேண்டியது இந்த உலகத்தில், நரகத்தில் இல்லை. ஐஸ்வர்யா நரகத்தில் போய் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? தேவா பேசும், பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.